வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா எஸ்ஏ ரீட் கி ஹட்டி அப்படின்ற எஸ்ஏக்கு மீனிங் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். ரீட் கி ஹட்டி, முதுகெலும்பு. ரீட் கி ஹட்டி, இந்த முதுகெலும்பு அப்படின்றது ஏக் சாமாஜிக் ஏகாங்கி ஹை, சமூக நாடகம். இஸ்கே லேக்கக், இதை எழுதினவர் ஸ்ரீ ஜெகதீஷ் சந்திர மாத்துர் ஹை. இதை எழுதினவரோட பேர் ஸ்ரீ ஜெகதீஷ் சந்திர மாத்துர் என்பவர். இஸ் ஏகாங்கிமே, இந்த ட்ராமாவில் ஷாதி கே பஹ்லே, திருமணத்துக்கு முன்னாடி லடுக்கி தேக்னேக்கி பிரதா, பொண்ணு பார்க்க வர்றதுன்ற ஒரு சிஸ்டம், அதை பற்றி லிக்தேங்க எழுதுகிறாரு. ராமஸ்வரூப் கி பேட்டி உமா ஹை. ராம் ஸ்வரூப் அப்படின்றவருடைய பொண்ணு பேர் உமா. உமா கோ தேக்னே கேலியே, உமாவை பொண்ணு பார்க்குறதுக்காக கோபால் பிரசாத் और उनका लड़का शंकर आते हैं. கோபால் பிரசாத்தும் அவரோட பையன் ஷங்கரும் வராங்க. शंकருக்கு படி லிக்கி லடுக்கி நஹி சாயே, ஷங்கருக்கு படித்த பொண்ணு வேண்டாம். இஸ்லியே, அதனால் ராம்ஸ்வரூப் பத்தாத்தே ஹேன் கி, ராம்ஸ்வரூப் சொல்கிறாரு உமா 10वीं तक ही पढ़ी हैं, 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கா அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுறாரு. गोपाल प्रसाद उमा की पढ़ाई, सिलाई, पेंटिंग और उसकी चश्मा पहनने का कारण पूछते हैं. கோபால் பிரசாத் உமாவோட படிப்பு பற்றி, அவளுக்கு தையல் தெரியுமா அப்படின்றத பற்றி, அப்புறம் அவள் போட்ட ஓவியங்கள்லாம் இருக்குது அதை பற்றி, அப்புறம் உஸ்கி சஷ்மா பகன்னேக்கா காரன், கடைசியில் அவள் கண்ணாடி போட்டிருக்கா, அவன் ஏன் கண்ணாடி போட்டிருக்கா அப்படின்றதையும் பற்றியும் கேட்குறாரு. ஏன்னா அந்த காலத்தில் படித்த பொண்ணுங்க தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு கணிப்பு. உமா சித்தார் உட்டாக்கர் கீத் சுனாத்தே சமை, அப்போ உமாவை பாட்டு பாட சொன்னோடனே அவள் வீணையை கையில் எடுத்துட்டு கீத் சுனாத்தே சமை பாட்டு பாடும்போது ஷங்கர் கோ தேக்தி ஹை, தான் நிமிந்து ஷங்கரை பார்க்குறா. கோபால் பிரசாத் உமா கே இனாம் ஜீத்னே கே பாரேமே பூछते हैं. கோபால் பிரசாத் உமா நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கா, அதை பற்றியும் கேட்குறாரு. இஸ்கா உத்தர் உமா கே முஹ் சே பானா சாத்தே ஹை, இதுக்கு பதில் உமாவே அவள் வாயால் சொல்லட்டும் அப்படின்னு விரும்புகிறாரு. உமா பகுத் குரோதித் ஹோத்தி ஹை, இதை கேட்டவுடனே உமாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஜப் மேஸ் और कुर्सी बेचते हैं, இப்போ மேஜை நாற்காலிலாம் விற்கிறாங்க இல்லையா, தப் खरीदार और बेचने वालों के बीच में ही, அப்போ வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் பாத்சீத் ஹோத்தாக பேசின்னு இருக்காங்க. மேஸ் और कुर्सी कुछ नहीं बोलते, இப்போ மேஜைக்கிட்ட போய் ஒன்றை விற்கவா, நாற்காலிக்கிட்ட போய் ஒன்றை விற்கவா அப்படின்லாம் எதுவும் கேட்குறதில்ல இல்லையா, அதுங்க எதுவும் பதிலும் சொல்கிறதில்ல. கோபால் பிரசாத் பகுத் क्रोध से कहते हैं, கோபால் பிரசாத் ரொம்ப கோபத்தோடு சொல்கிறாரு கி ஆப் லோக் முஜே அப்மான் கர்த்தே ஹேன், நீங்கள்லாம் என்ன அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு. உமா பி பகுத் क्रोध से कहती है கி, உமாவும் ரொம்ப கோபமாக சொல்கிறா ஷாதிக்கே நாம் சே, கல்யாணன்ற பேரில் மேரி நாப்தோல் கர்ரே ஹேன், என்ன அளந்து பார்த்துட்டுருக்கீங்க. கியா யா மேரி பே இஜ்ஜத்தி நஹி ஹை, இது என்ன அவமானப்படுத்துறது இல்லையா. फिर உமா ஷங்கர் கி ஆவாராப்பன் கே பாரேமே कहती है, அதுக்கப்புறம் உமா கோவத்தில் அந்த ஷங்கர் எவ்வளோ ரவுடியாக ஊரை சுற்றின்னு இருக்கான் அப்படின்றத பற்றியும் சொல்கிறா. பிச்லே சால், போன வருஷம் ஷங்கர் லடுக்கியோங் கே ஹாஸ்டல் கே பாஸ், ஷங்கர் என்ன பண்ணியிருக்கான், அவங்களுடைய விமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கூம்னே ஃபிர்னே, அங்கே எப்போ பார்த்தா சுற்றின்னு இருக்கிறது, அவர் பகாயே ஜானகி ராஸ் கோல்த்தி ஹை, அவனை அங்கேருந்து போலீஸ் விரட்டி அடித்தது, இந்த கதையெல்லாம் அவள் சொல்லிடுறா. கோபால் பிரசாத் உமா கி காலேஜ் கி படாய் கே பாரமே பூछते हैं, அப்போயும் விடலை. இந்த கோபால் பிரசாத் உமா கண்ணாடி போட்டிருக்கிறதுனால காலேஜில் படிச்சிருக்காளா, அப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கான்னா காலேஜில் எல்லாம் படிச்சிருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. गोपाल प्रसाद उमा की कॉलेज की पढ़ाई के बारे में पूछते हैं, கோபால் பிரசாத் உமா காலேஜில் படிச்சிருக்காளா அப்படின்றத பற்றி கேட்குறாரு. தப் உமா உத்தர் தேத்தி ஹை, அப்போ உமா பதில் சொல்கிறா हाँ मैंने BA तक पढ़ी है, ஆமாம் நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன். கோயி சோரி நஹி கி, ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணல. கர் ஜாக்கர், வீட்டுக்கு போய் அப்னே லடிக்கே சே பூச்சே, நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கேளுங்க கி உன்கி ரீட் கி ஹட்டி ஹே கி நஹி, அவனுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான்.